ஆனா நாவறண்டு போகுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த காரியத்தில் ஆண்டவர் சொன்னப்பா இது தாகம் என்கிற ஒன்றை மட்டும் எடுக்கக்கூடாது. முன்னால நல்ல துதிப்பான், பார்த்துக்க, நல்ல துதிப்பான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல அந்நிய பாஷை பேச இவனால முடியும். ஆனா இப்ப 10 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஆராதிக்க அவனால முடியல. நான் வறண்டு போயிற்று. யோசிக்கணும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்தாலும் ஜெபத்தை அவனால நிறுத்த முடியாத ஒரு காலம் இருந்து. ஆனா இப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா எதுக்கா ஜெபிக்கணும்னு தேட வேண்டியது இருக்கு. நான் வறண்டு போயிற்று. புரியுதானே? ஆத்மீகமா முன்னால தைரியமா பேசுவேன், கர்த்தர் நடத்துவார், தெய்வம் நடத்துவார், தெய்வம் காப்பார். அந்த வார்த்தை இப்ப இல்ல, பேச முடியல. என்ன ஆகுமோ, எப்படி சம்பவிக்குமோ? அன்னைக்கு அப்படி பேசின உதடு இன்னைக்கு நான் வறண்டு போய் நிற்குது. அன்னைக்கு யாரை கண்டாலும் சுவிசேஷம் சொல்லுவேன், யாரை கண்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவேன். அல்லேலூயா. இப்ப ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறேன். நான் வறண்டு போச்சு. முன்னால வெக்கப்படாது வாய், ஆண்டவரை பத்தி சொல்ல வெக்கப்படாது. யாரு என்ன நினைப்பாங்களான்னு நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ சொல்லதுக்கு கூச்சப்படுகிறேன். ஏன் தெரியுமா? நான் வறண்டு போச்சு. ஆவிக்குரிய சிறையிருப்பாக்காது. அப்ப அறிவில்லாததினாலே அநேகர் என்ன செய்துட்டாங்க? சிறைப்பட்டு போனார்கள். அது வராதிருக்கும்படி ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.